வெல்கம் டு ஐடியம் அகாடமி. நம்ம இப்ப இந்த வீடியோல பார்க்க போறது யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக் லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ். இது கண்டிப்பா நிறைய ஷிப்ஸ் பேப்பர் நம்ம வெரிஃபை பண்ணதுல நிறைய ஷிப்ஸ்ல ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்க ஒரு டாபிக் லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான டாபிக். அதே மாதிரி யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங் நமக்கு இருக்கு. அதோட பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா, அதுல பெருசா அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. நமக்கு இருக்கிற கன்டென்ட்ட தெளிவா புரிஞ்சு படிச்சு, கொஞ்சம் இப்ப இருக்கிற ட்ரெண்ட்ல எம்சிக்யூஸ் நம்ம பிராக்டிஸ் பண்ணோம்னா, இதுல குடுக்குற 5 கொஸ்டின்ஸுமே நம்ம கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா, யுஜிசி நெட்ட பொறுத்தவரைக்கும் சில யூனிட்ஸ் இப்ப டீச்சிங் ஆப்டிட்யூட், ரிசர்ச் ஆப்டிட்யூட், கம்யூனிகேஷன் இதுலலாம் அப்டேட்டட் கொஸ்டின்ஸும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே. எல்லா ஷிப்ஸ்லயுமே அட்லீஸ்ட் 1, 2 கொஸ்டின் அப்டேட்டடா இருக்கும். புதுசா இருக்கும். பட் இந்த லாஜிக்கல் ரீசனிங் யூனிட் 6 பொறுத்தவரைக்கும் பெருசா அப்டேட்டட் கொஸ்டின்ஸ் கேட்க மாட்டாங்க. கன்டென்ட்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருந்து புரிஞ்சு படிச்சா ரைட்டா? ஏன் நான் அத சொல்றேன்னா, புரியாம படிச்சு சும்மாவே எம்சிக்யூஸ் பண்றது இல்ல. புரிஞ்சு படிச்சு, இப்ப இருக்கிற பிஒய்க்யூஸ் கொஞ்சம் சால்வ் பண்றதுக்கு நம்மள ட்ரெயின் பண்ணிட்டோம்னா, இந்த யூனிட்ல குடுக்குற 5 கொஸ்டினும் கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். ரைட்டா? இப்ப நம்ம பார்க்க போறது லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ். இது ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் டாபிக் இன் பேப்பர் 1 சொல்லலாம். ரைட்டா? பார்ப்போமா? அதுக்கு முன்னாடி நம்ம இடியம் அகாடமி யுஜிசி நெட் பேப்பர் 1 அப்புறம் பேப்பர் 2க்கு நம்ம கிராஷ் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி யுஜிசி நெட் பேப்பர் 2 எஜுகேஷனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு கிளாஸ் ரூம் கோர்ஸ் மாதிரி கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜோட கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். ரைட். அடுத்தது யுஜிசி நெட் பேப்பர் 1க்கும் நம்ம ஏப்ரல் 2ல இருந்து கிராஷ் கோர்ஸ் பண்ணி நல்ல சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதுல ஒரு கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ் நமக்கு இருக்கும். கூடவே வெயிட்டேஜ் டாபிக்ஸ் எதெல்லாம் ரிப்பீட் ஆயிருக்கு நம்ம மென்ஷன் பண்றோம். ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஷன் நம்ம கிளாஸ்லயும் பண்றோம். இந்த லைவ் கிளாஸஸ் நமக்கு மண்டே, வெட்னஸ்டே, ஃப்ரைடே நம்மளோட ஓன் எடுமாஸ்டரி ஆப்ல நடக்கும். இன் கேஸ் லைவ் கிளாஸ் அட்டெண்ட் பண்ண முடியலனாலும் ரெக்கார்டட் வீடியோஸ் அவைலபிளா இருக்கும். ரைட்டா? ஸோ நம்ம ஆப்ல பண்றதுனால நிறைய சிபிடி மோட் டெஸ்ட் சீரீஸுக்கும் நம்ம நிறைய ப்ராக்டிஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இந்த மோட்ல டெஸ்ட் நம்ம பண்ணி பார்க்கும்போது நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட் வளரும். அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் யுஜிசி நெட்ல கொஞ்சம் பெருசா லென்தியா கொடுக்கும்போது அதை படிச்சு அந்த ரீடிங் ஸ்பீடு வளரும். அதை அனலைஸ் பண்ற ஸ்கில் வளரும். ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நம்ம நார்மலா படிச்சு எக்ஸாம் எழுதுறதுக்கும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம எப்பயும் படிக்கிற மாதிரி படிச்சுட்டு போகக்கூடாது. இங்க கன்டென்ட்டும் புரியணும். அந்த புரிஞ்சு படிச்சிருக்கணும். நிறைய எம்சிக்யூ பிராக்டிஸ் பண்ணி பார்த்தா மட்டும்தான் நமக்கு ரீடிங் ஸ்பீடு வளரும். டைம் மேனேஜ்மெண்ட் வளரும். அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதெல்லாம் பிராக்டிஸ் பண்ணாம போனா அந்த 3 ஹவர்ஸ்ல 150 கொஸ்டின்ஸ் நம்ம அட்டென்ட் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஸோ கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. அடுத்தது இந்த பேப்பர் 1ஓட கிராஷ் கோர்ஸ் ₹2000. இதுக்கு ஒரு கம்ப்ளீட் சப்போர்ட் குடுக்கணும்னா, இது நம்மளோட 5த் பேட்ச் இது. நம்ம எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி நம்ம ஒரு ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்கும். நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கேத்த மாரி தான் நம்ம டிசைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் பேப்பர் 2க்கும் நம்ம ஆஃபர் பண்ணிட்டு இருக்கோம். இங்கிலீஷ், தமிழ், மேனேஜ்மென்ட், லா, கம்ப்யூட்டர் சயன்ஸ் இந்த 5 சப்ஜெக்ட்ல உங்களோட பேப்பர் 2 மேஜரா இருந்தாலும் நம்ம கிராஷ் கோர்சஸ் ஏப்ரல் 2 ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கு. பட் எல்லா ரெக்கார்டட் வீடியோஸ், லைவ் கிளாஸ் ரெக்கார்டட் வீடியோஸ் நம்ம அப்லோட் ஆயிருக்கும். இந்த கிளாஸஸ் நம்ம டியூஸ்டே, தர்ஸ்டே அண்ட் சாட்டர்டே நம்மளோட ஓன் ஆப்ல பண்ணிட்டு இருக்கோம். டைமிங்ஸ் 8:30 to 9:30. எல்லாருக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளான டைமா தான் இருக்கும். இதோட கிராஷ் கோர்ஸ் ஃபீஸ் ₹3000. ரைட்டா? பேப்பர் 1ஆ இருந்தாலும் சரி, பேப்பர் 2ஆ இருந்தாலும் உங்களுக்கு ஒரு கம்ப்ளீட்டா ஒரு டைரக்ஷன் தேவைப்படுதுன்னா, தாராளமா ஜாயின் பண்ணுங்க. நம்ம இடியம் அகாடமி உங்களுக்கு ஒரு ஃபுல் சப்போர்ட் குடுப்போம். ரைட்? இப்ப நம்ம டாபிக் ஸ்டார்ட் பண்ணுவோமா? லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். கொஞ்சம் நல்லா கவனிங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம பொறுத்தவரைக்கும், அதுக்குன்னு டைம் கொஞ்சம் ஒதுக்கி, டெடிகேட்டடா ஒரு சைலன்ட்டான பிளேஸ்ல உட்கார்ந்து, ஒரு நோட் புக், பென் கையில வச்சுக்கிட்டு, ஒண்ணு ஒண்ணா புரிஞ்சு கையில எழுதி பார்த்து படிங்க. டைவர்ஷனோட படிக்காதீங்க. இந்த பக்கம் ஒரு வேலை செஞ்சுக்கிட்டு, இந்த பக்கம் நான் பார்க்குறேன்னா, கிடையவே கிடையாது. ரைட்டா? எனக்கே சில பேர் அனுப்புவாங்க. மேம் நான் இந்த பக்கம் வேலை செஞ்சுக்கிட்டே நான் பார்க்குறேன் மேம். படுத்துக்கிட்டே கேட்கிறேன் மேம்.
அதெல்லாம் அப்ப புரியிற மாதிரி இருக்கும். ஆனா எக்ஸாம்ல நமக்கு அது சரியா புரியாது. எக்ஸாம்ல நம்ம அட்டெண்ட் பண்ணும்போது நமக்கு அது ஒரு ஹெல்ப் ஆவாது. அது டோட்டல் டைம் வேஸ்ட். அந்த மாரி டைவர்ஷனோட படிக்கிறது. படிச்சாலும் ஒரு 1 ஹவர் டெடிகேட்டடா கரெக்ட்டா அதுக்குன்னு டைம் ஒதுக்கி ப்ராப்பரா புரிஞ்சு படிங்க. அதுதான் எஃபெக்டிவா இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நம்ம யுஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இதெல்லாம் லாஜிக்கலி ஈக்குவல். இப்படிதான் நமக்கு யுஜிசி நெட்ல கேட்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் லாஜிக்கலி ஈக்குவலன்ட்? அதுக்கு முன்னாடி நான் சொல்றேன். இப்ப லாஜிக்கலி ஈக்குவலன்ட்னா என்னன்னா, இப்போ ஒருத்தவன் அ ராமு நல்லவன். ராமு கெட்டவன் கிடையாது. பட் ஆக்சுவலா 2 சொல்ற மீனிங் என்னமோ சேம் தானே. அதுதான் லாஜிக்கலி ரைட்டா? சோ அந்த மாதிரி வேற மாதிரி வேர்ட் ஸ்ட்ரக்சர் இருந்தாலும், இதுல எதெல்லாம் கரெக்ட்டான மீனிங் சொல்லுது, அததான் நம்ம லாஜிக்கலி ஈக்குவலன்ட்ன்னு சொல்றோம். இதுல நானே நெறைய பேர் வீடியோ போட்டு பார்த்திருக்கேன். இதுக்கு சில ரூல்ஸ் இருக்கு. அது தெரிஞ்சுக்கிட்டா இத ஈஸியா பண்ணலாம். எக்ஸாம்ல உட்கார்ந்து ஒவ்வொரு சென்டென்ஸா படிச்சுட்டு, இதுக்கு இது சரியா இருக்குமா? இதுக்கு இது சரியா இருக்குமான்னு யோசிக்கிறது கிடையாது. இது அந்த மாதிரி கிடையாது. ரைட்டா? சோ அதே மாதிரி இது 2வது கேட்டது நான் சொல்லி தரேன். இதுக்கு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அது தெரிஞ்சா தான் இது பண்ணணும். நம்மளே ஒவ்வொரு சென்டென்ஸா படிச்சு இதுக்கு இது செட் ஆகுமான்னு நம்ம யோசிச்சுட்டு இருந்தோம்னா, அங்க டைம் பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். இந்த ஒரு கொஸ்டின் முடிக்கிறதுக்குள்ள அங்க 10 நிமிஷம் ஆயிடும். புரிஞ்சு, புரிஞ்சு பண்ணிட்டு இருந்தோம்னு. ரைட்டா? இதோட லாஜிக் இதுக்கு பிஹைண்ட் தட் ஒண்ணு இருக்கு. இது மாரி 5 கொஸ்டின்ஸ். இது எல்லாமே யுஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? எப்படி இது சால்வ் பண்ணணும்னு படிச்சுட்டு, புரிஞ்சு படிச்சுட்டு, திரும்பியும் நம்ம இங்க வந்துட்டு நம்ம சால்வ் பண்ண போறோம். ரைட்டா? ம். ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன். இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கன்வர்ஷன் ஒண்ணு சொல்லுவோம் நம்ம. ஓகே. கன்வர்ஷன் அப்படின்னா என்னன்னா, இது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த லாஜிக்கல் ஈக்குவலன்ஸ் வர்றதுக்கு முன்னாடி இந்த கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன் அப்படின்னு நமக்கு இருக்கு. ஓகேவா? நீங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம்னா கொஞ்சம் லாஜிக்கல் ரீசனிங்ல போயிட்டு படிச்சு பாருங்க. இந்த மாதிரி இருக்கும். இது பேர் ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன். இது ஏ, இது இ, இது ஐ, இது ஓன்னு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? இது ஒவ்வொன்னா இருக்கு. ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன பொறுத்தவரை அது ரிலேஷன்ஷிப் என்னன்னு நம்ம பார்க்கறது. இப்போ இந்த மாதிரி இருக்க ஏங்கிறத ஆல் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஈங்கிறத நோ சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஐங்கிறத சம் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓங்கிறத சம் நாட் சென்டென்ஸ்ன்னு சொல்லுவோம். இதுதான் அதோட ஸ்ட்ரக்சர். இப்போ ஏஇஐஓ. ஏன்னா ஆல், நோ, சம், சம் நாட். இது 4 ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் நம்ம கேட்டகாரிக்கல் ப்ரொபோசிஷன் சொல்லுவோம். நம்ம லாஜிக்கல் ரீசனிங் பிரகாரம் நமக்கு சிலாஜிசம்னு ஒண்ணு இருக்கும். அதுல வெஸ்டர்ன் சிலாஜிசம், அரிஸ்டாட்டிலியன் சிலாஜிசம் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ரைட்டா? அதுல இது சொல்லியிருப்பாங்க. இந்த 4 சென்டென்ஸ் ஏஇஐஓ. இந்த ஆல் டீச்சர்ஸ் ஆர் எஜுகேட்டட் நம்ம சொல்றோம் இல்லையா? எப்பயுமே இந்த ஆல்ங்கிறத நம்ம குவான்டிஃபையர் சொல்லுவோம். இந்த டீச்சர்ஸ் இந்த குவான்டிஃபையர்னா எவ்வளோ இருக்குன்னு காட்டுது. ஆல்னா அங்க இருக்கிற எல்லாத்தையுமே குறிக்குது. ஸோ இந்த டீச்சர்ஸ்ங்கிறது சப்ஜெக்ட். எப்பயுமே குவான்டிஃபையருக்கு அடுத்தது வர்றது சப்ஜெக்ட். அதுக்கப்புறம் இங்க வருது இல்லையா? இத வந்து நம்ம கோப்யூலான்னு சொல்லுவோம். அடுத்தது கடைசியா வர்றத ப்ரெடிகேட்ன்னு நம்ம சொல்லுவோம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா இடத்துலயும் இந்த ஸ்ட்ரக்சர் தான். இங்க ஃபர்ஸ்ட் வர்றது, இங்க எதுவுமே இல்ல. குவான்டிஃபையர். அடுத்தத சப்ஜெக்ட்ன்னு சொல்லுவோம். அடுத்தத கோப்யூலான்னு சொல்லுவோம். அடுத்தது ப்ரெடிகேட் சொல்லுவோம். இதுவே இம்பார்ட்டன்ட். இத மட்டுமே ஒரு தடவ எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. ரைட்டா? இந்த சப்ஜெக்ட்டும் ப்ரெடிகேட்டும் சேஞ்ச் ஆயி வந்தா, ரைட்டா? அதுதான் கன்வர்ஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த இடத்துல நோ டீச்சர்ஸ் ஆர் எஜுகேட்டட். இப்ப எஜுகேட்டட் ப்ரெடிகேட்ல இருக்கு. டீச்சர்ஸ் வந்து சப்ஜெக்ட்ல இருக்கு. இது 2ம் இங்க மாறி வந்திருக்கு. எஜுகேட்டட் இங்க சப்ஜெக்ட்ல வந்திருக்கு. ப்ரெடிகேட்ல டீச்சர்ஸ் மாறி இருக்கு. இந்த மாரி மாறி வர்றத தான் நம்ம கன்வர்ஷன் சொல்லுவோம். இந்த மாரி கன்வெர்ட் பண்ணும்போது எதெல்லாம் லாஜிக்கலி ஈக்குவலன்ட்டா இருக்கும்னா, நோ சென்டென்ஸ் ஈக்குவலன்ட்டா இருக்கும். சம் சென்டென்ஸ் ஈக்குவலன்ட்டா இருக்கும். ரைட்டா? கன்வர்ஷன்னா சப்ஜெக்ட் டு ப்ரெடிகேட்டும் சேஞ்ச் ஆயி வர்றது. அந்த மாரி வரும்போது நோவும் சம்மும் வந்தா லாஜிக்கலி ஈக்குவலன்ட். ஆலோ சம் நாட்டோ வந்தா கிடையாது. ரைட்டா? இதுதான் கன்வர்ஷன். அடுத்தது நமக்கு இதுல தெரிய வேண்டியது கான்ட்ராபாசிட்டிவ். இது ஒரு 3 தான் இதுல. ஆனா 3 கரெக்ட்டா ஞாபகம் வச்சிருந்தோம்னா, இந்த லாஜிக்கல் ஈக்குவலன்ட்ட ஈஸியா முடிச்சிடலாம்.
இந்த கான்ட்ரா பாசிட்டிவ் நம்ம எப்படி சொல்றோம்னா, இதே மாரி ரிவர்ஸ் ஆகும். சப்ஜெக்ட் டு பிரெடிகேட் எப்படி நம்ம கன்வர்ஷன்ல ரிவர்ஸ் பண்ணோம். அதே மாதிரி ரிவர்ஸ் ஆகும். ஆனா, அந்த சப்ஜெக்ட்லயும், பிரெடிகேட்லயும் ஒரு நாட் ஆட் ஆகும். அதோட நெகேட், ஆப்போசிட் ஆகும். ரைட்டா? இப்ப எஜுகேட்டட்னா அன்எஜுகேட்டட். டீச்சர்னா நான் டீச்சர். இதுதான் கான்ட்ரா பாசிட்டிவ். கான்ட்ரா பாசிட்டிவ்னா என்ன? சப்ஜெக்டும் பிரெடிகேட்டும் ரிவர்ஸ் ஆகும். ரிவர்ஸ் ஆயிட்டு அந்த சப்ஜெக்டும் பிரெடிகேட்டும் அதோட ஆப்போசிட்ல மாறிடும். இஃப் someone is a teacher, they must be educated. ஓகே. இப்ப இதுதான் பிரெடிகேட். இது இப்ப சப்ஜெக்ட்டா மாறிடுது. இஃப் சம்மன் இஸ் நாட் எஜுகேட்டட், நாட் ஆட் ஆயிடுச்சு. தே கேனாட் பி எ டீச்சர். இந்த டீச்சர் நாட் ஆயிடுச்சு. ரைட்டா? இதுதான் கான்ட்ரா பாசிட்டிவ். ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ட்ரா பாசிட்டிவ பொறுத்தவரைக்கும் சப்ஜெக்டும், பிரெடிகேட்டும் ரிவர்ஸ் ஆகும். 2வது 2த்துலயுமே நாட் ஆட் ஆகும். இந்த மாரி வந்தா அது லாஜிக்கலி ஈக்வலன்ட். கான்ட்ரா பாசிட்டிவ் லாஜிக்கலி ஈக்வலன்ட். அடுத்தது அப்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது 2வது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் லாஜிக்கலி ஈக்வலன்ட் தான். ரைட்டா? ஃபர்ஸ்ட் கன்வர்ஷன் லாஜிக்கலி ஈக்வலன்ட், அப்புறம் கான்ட்ரா பாசிட்டிவ் லாஜிக்கலி ஈக்வலன்ட். அடுத்தது அப்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டும் லாஜிக்கலி ஈக்வலன்ட். இது என்ன பண்ணும்னா, ஆல் இருந்தா நோன்னு மாறும், சம் இருந்தா சம் நாட்ன்னு மாறும். ரைட்டா? ஆல் இருந்தா நோன்னு மாறும். இது நம்மளோட இதுல படிப்போம். இது இப்படி ஸ்கொயர் ஆஃப் அப்போசிஷன்ல இங்க மேல இருக்கிறது ஆல், இங்க இருக்கிறது நோ. இத நம்ம யூனிவர்சல் ஸ்டேட்மெண்ட்ன்னு சொல்லுவோம். இந்த யூனிவர்சல்குள்ள சேஞ்ச் ஆகும். அடுத்தது இங்க சம் இருக்கும். இங்க சம் நாட்ன்னு இருக்கும். இது பர்ட்டிகுலர் ஸ்டேட்மெண்ட் நம்ம சொல்லுவோம். ஏன்னா இங்க எல்லாத்தையுமே குறிக்குது. இங்க பர்ட்டிகுலர் அதுல இருக்கிற கொஞ்சத்த மட்டும் குறிக்குது. இது இந்த பர்ட்டிகுலருக்குள்ள சேஞ்ச் ஆகும். ரைட்டா? சோ இதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். அப்வர்ஷன பொறுத்தவரைக்கும் ஆல் நோஸ், சம் நாட் சேஞ்ச் ஆகும். அடுத்தது என்ன சேஞ்ச் ஆகும்னா, அந்த பிரெடிகேட் இருக்கு இல்லையா? 2வது இருக்கிறது ஆப்போசிட்டா மாறும். இதுதான் அப்வர்ஸ் ஸ்டேட். அப்வர்ஸ பொறுத்தவரைக்கும் குவான்டிட்டி சேஞ்ச் ஆகும். ரைட்டா? குவான்டிட்டி, குவாலிட்டி. குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். அடுத்தது பிரெடிகேட்ல நாட் ஆட் ஆகும். அதுதான் இங்க. ஆல் டீச்சர்ஸ் ஆர் எஜுகேட்டட்னா ஆல் நோவா மாறும். இந்த எஜுகேட்டட் அன்எஜுகேட்டடா மாறும். இந்த மாரி மாறும்போது அதுவும் லாஜிக்கலி ஈக்வலன்ட் ஸ்டேட்மெண்ட். நெறைய கொஸ்டின்ஸ் யுஜிசி நெட்ல குடுக்குறது அப்வர்ஷன சுத்தி தான் இருக்கும். ஏன்னா இது கொஞ்சம் நமக்கு டஃப்பா இருக்க மாதிரி தோணும். அதனால இத சுத்தி தான் இருக்கும். ரைட்டா? அடுத்தது நம்ம பார்த்த 3 பார்த்தோம் இல்லையா? கன்வர்ஷன், கான்ட்ரா பாசிட்டிவ், அதுக்கப்புறமா வந்து அப்வர்ஷன். இதுல வர 3 ஸ்டேட்மெண்ட்டுமே லாஜிக்கலி ஈக்வலன்ட்டா தான் இருக்கும். ரைட்டா? அது வேர்ட் ஸ்ட்ரக்சர் வேற மாதிரி இருந்தாலும், அது சொல்ல வர மீனிங் சேமா இருக்கும். இதுல லாஜிக்கலி ஈக்வலன்ட்டா இல்லாதது எதுன்னா, கன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். கன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் என்ன ஆகும்னா, ஆல் டீச்சர்ஸ் ஆர் எஜுகேட்டட். ஆல் எஜுகேட்டட் பீப்புள் ஆர் டீச்சர்ஸ். இது என்ன ஆகும்? ஜஸ்ட் சப்ஜெக்ட் டு பிரெடிகேட் மட்டும் சேஞ்ச் ஆகும். பட் கான்ட்ரா பாசிட்டிவ்ல 2 இடத்துலயும் நாட் ஆட் ஆகும். பட் இங்க ஆட் ஆவாது. இந்த மாதிரி ஆட் ஆகலன்னா அது சேம். ஏன்னா எல்லா எஜுகேட்டட் பீப்புளும் டீச்சரா தான் இருப்பாங்களா? ஏன்னா மத்த ப்ரொஃபஷன் இருக்காதா? இருக்கும் இல்லையா? அது. சோ இந்த மாதிரி கன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் வந்துச்சுன்னா அது லாஜிக்கலி ஈக்வலன்ட் கிடையாது. கன் கன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்னா என்ன? 2மே சப்ஜெக்டும் பிரெடிகேட்டும் மாறும். கான்ட்ரா பாசிட்டிவா இருந்தா 2த்துலயும் மாறிட்டு நாட் ஆட் ஆகும். பட் இங்க ஆட் ஆகாது. இது கன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். அடுத்தது இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா இருந்தா எதுவுமே இங்க சேஞ்ச் ஆகாது. ஜஸ்ட் அதோட ஆப்போசிட்ல மாறும். சேம் ஆர்டர் தான் இருக்கும். பட் சேஞ்சிங் போத் த சப்ஜெக்ட் அண்ட் பிரெடிகேட் டு த ஆப்போசிட்ஸ். 2ம் ஆப்போசிட்டா மாறும். ஆல் டீச்சர்ஸ் ஆர் எஜுகேட்டட், ஆல் நான் டீச்சர்ஸ் ஆர் அன்எஜுகேட்டட். அவ்வளவுதான். ஸோ சப்ஜெக்ட் பிரெடிகேட் சேஞ்ச் ஆகாது. பட் 2த்துலயுமே நாட் ஆட் ஆகும்போது அது பேர் நெகேட்னு சொல்லுவோம். இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட் எப்பயுமே லாஜிக்கலி ஈக்வலன்ட் கிடையாது. கன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா இருந்தாலும் சரி, இன்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட்டா இருந்தாலும் கிடையாது. அடுத்தது ப்ராப்பர் நெகேஷன். ஓகே. கம்ப்ளீட்டா இது வேற மாரி தான் இருக்கும். எக்ஸாக்ட் ஆப்போசிட்டா இருக்கும். ஆல் டீச்சர்ஸ் ஆர் எஜுகேட்டட், சம் டீச்சர்ஸ் ஆர் நாட் எஜுகேட்டட். ஏதோ ஒண்ணு ஆல் வர இடத்துல சம் வரும். அது ஒண்ணு. அந்த மாரிலாம் கிடையாது. இது ஆப்போசிட் தானே. இங்க எல்லா டீச்சர்ஸையும் ரெப்ரசன்ட் பண்ணுது. இங்க கொஞ்சம்னு சொல்லுது. 2மே
ரைட்டா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த 3 ரூல் மட்டும் தான் முக்கியம் நமக்கு. லாஜிக்கலி ஈக்குவலன்ட்டா இருந்தா கன்வர்ஷன், கான்ட்ராபாசிட்டிவ், அப்வர்ஷன். ரைட்டா? இப்ப நம்ம இந்த சம் போடுவோமா? இப்ப நமக்கு ஈஸியா வந்துரும் இது பண்றதுக்கு. இது எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். Which of the following statements are logically equivalent? ரைட்டா? நம்ம இத பார்க்கும்போதே பாருங்க, நோ பிலாசபர்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இந்த இடத்துல அப்படியே எப்பயுமே நான் என்ன சொன்னேன்? நோவும், சம்மும் ரிவர்ஸ் ஆவும். ரிவர்ஸ் ஆவும். ரிவர்ஸ்னா என்ன? சப்ஜெக்டும், ப்ரெடிகேட்டும் மாறுறது. மாறுனா அது லாஜிக்கலி ஈக்குவலன்ட். ரைட்டா? அப்பனா இது 2ம் மாறுதா? அப்ப இது 2மே இருக்கு. அப்ப ஏ, பி இது 2த்துல தான் ஏதோ ஒண்ணு ஆன்சர். ரைட்டா? இப்ப சியா, டியான்னு மட்டும் பார்த்துருவோமா? அடுத்தது. இந்த இடத்த பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிரும். இங்க பாருங்க. நோ பிலாசபர்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட். இந்த நோ வந்துச்சுன்னா இங்க ஆல்னு மாறி இருக்கு. இங்க இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்த உடனே இங்க நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் வந்துச்சு. இதுதான் அப்வர்ஷன். ஏவும் டியும். எப்பயுமே இந்த குவாலிட்டி சேஞ்ச் ஆயிருக்கும். அடுத்தது ப்ரெடிகேட்ல மட்டும் நாட் ஆட் ஆயிருக்கு. இந்த மாதிரி ஆட் ஆயிருந்துச்சுன்னா இது அப்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட். அப்ப இதுவும் ரைட்டு. ஸோ ஆன்சர் என்ன இங்க? ஏபிடி. ஆனா இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் தப்பா வந்திருக்கு. ஆல் நான் இண்டஸ்ட்ரியலிஸ்ட் இது எதுலயும் வராது இது. ரைட்டா? புரிஞ்சிருச்சா? அவ்வளவுதான். அடுத்தது போயிடலாமா? ஸோ இதுக்கு ஆன்சர் பி. ஸோ எப்பயுமே அப்வர்ஷன்ல கண்டிப்பா நமக்கு வரும். லாஜிக்கலி ஈக்குவலன்ட் பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statements are logically equivalent? இதுவும் எக்ஸாம்ல யூஜிசி நெட்ல கேட்ட கொஸ்டின்ஸ் அதே மாதிரி வந்திருக்கு பாருங்க. நோ மெட்டல்ஸ் ஆர் கேசஸ், நோ கேசஸ் ஆர் மெட்டல்ஸ். அப்பனா இதுலயும் ஏபி இருக்கு. ரைட்டா? சோ இதுவும் எக்ஸாம்ல அதே லாஜிக்ல தான் கேட்டிருக்காங்க. அடுத்தது இங்க நோ இருக்கு, இங்க ஆல் இருக்கு. ஆல் மெட்டல்ஸ் ஆர் நான் கேசஸ். அப்ப இதுவும் ரைட். அப்ப ஏபிடி. சோ அதே லாஜிக் தான் இங்க ஆக்சுவலா கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, நோ மெட்டல்ஸ் ஆர் நான் கேசஸ். இத மாதிரி வராது. ரைட்டா? இந்த இடத்துல இன்கேஸ் ஆல் வந்துருச்சுன்னா இது அப்வர்ஷனோட செட் ஆயிருக்கும். அதுதான் இங்க குடுத்துட்டாங்க. சோ இது ரைட்டு. சோ இந்த அப்வர்ஷன் ரொம்ப ப்ளே பண்ணும் லாஜிக்கலி ஈக்குவலன்ட். ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின். Which of the following statements is logically equivalent to the statement all beverages are liquid? ரைட்டா? ஆல் பீவரேஜஸ் ஆர் லிக்விட் கொடுத்துருக்காங்க. இதுல எது வந்து லாஜிக்கலி ஈக்குவலண்டா இருக்கும்? ஆல் ஸ்டேட்மெண்ட் ரிவர்ஸ் ஆகாது. அந்த லாஜிக் வராது. ஒன்னு கான்ட்ராபாசிட்டிவ். கான்ட்ராபாசிட்டிவ்னா லிக்விடும் பீவரேஜும் மாறி நாட் ஆட் ஆயிருக்கும். அது ஆட் ஆயிருக்கா பாருங்க. தோவே ஆட் ஆயிருக்கே. கான்ட்ராபாசிட்டிவ். இதுதான் கான்ட்ராபாசிட்டிவ். கான்ட்ராபாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்டும் ப்ரெடிகேட்டும் மாறிட்டு நாட் ஆட் ஆயிருந்தா அது கான்ட்ராபாசிட்டிவ். புரிஞ்சிருச்சா? இந்த லாஜிக் தான் நம்ம யூஸ் பண்ணணும். நான் சில யூடியூப் வீடியோஸே பார்க்குறேன். அந்த சென்டென்ஸ படிச்சு புரிஞ்சு இங்க இது செட் ஆகுமான்னு யோசிக்கிறது கிடையாது. இதுக்கு ரூல்ஸ் இருக்கு. அத தெரிஞ்சு தான் நம்ம படிக்கணும். ரைட்டா? சோ ஆல் பீவரேஜ் இது கான்ட்ராபாசிட்டிவ். கரெக்ட்டா வந்துருச்சு ஆன்சர். முடிஞ்சிருச்சு. மத்த எதுவுமே இங்க செட் ஆகாது. ஓகேவா? அடுத்தது போயிடுவோமா? நெக்ஸ்ட். Which of the following statements are logically equivalent கேட்டிருக்காங்க. Some animals are birds. இது எது செட் ஆகும் நம்ம இப்ப பார்க்கணும். ஓகேவா? இத பாருங்க. Some animals are birdsங்கிறது some statement. Some animals are not non-birds. இது பேர் என்னன்னா some not sentence. Some not உடனே இங்கேயே வராது எப்பயுமே. Some animals are not. அப்பனா some not மாறி இருக்கு. some not மாறி இருக்கு. இங்க birdsங்கிறது non birds மாறி இருக்கு. அப்ப predicateல non மாறி இருந்தா இது என்ன ஸ்டேட்மெண்ட்? அப்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட். படிச்சோம் இல்லையா? குவாலிட்டி சேஞ்ச் ஆகுது. அதுக்கப்புறம் ப்ரெடிகேட்ல நாட் ஆட் ஆனா அப்பனா ஏவும் பியும் அப்வர்ஸ் ஸ்டேட்மெண்ட். அப்ப ஏ பி எங்க இருக்கு? இங்கேயும் இருக்கு, இங்கேயும் இருக்கு. ஒண்ணு இப்ப நம்ம சியா டியான்னு மட்டும் இது ரெண்டுத்தையும் நம்ம பார்க்கணும். எது ரைட்? ரைட்டா? அடுத்தது சம் நான் பேர்ட்ஸ் ஆர் நாட் நான் பேர்ட்ஸ். இது செட் ஆகாது. அடுத்தது பாருங்க, சம் அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ், சம் பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். இதோ வந்துருச்சு. சம் ஸ்டேட்மெண்ட் ரிவர்ஸ் ஆகும். நோ ஸ்டேட்மெண்ட்டும் சம் ஸ்டேட்மெண்ட்டும் மட்டும் ரிவர்ஸ் ஆகும். ரைட்டா?
ஸோ இதுக்கு ஆன்சர் என்னது? ஏபிடி இதுதான் ஆன்சர். சி தான் ஆன்சர். ஸோ எந்த அளவுக்கு அபோர்ஷன் எல்லா பிவைக்யூஸ்ல கேட்குறாங்கன்னு பாருங்க. ரைட்டா? அதனால ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்வர்ஷன் அதே மாதிரி சம் அனிமல்ஸ் ஆர் பேர்ட்ஸ், சம் பேர்ட்ஸ் ஆர் அனிமல்ஸ். இது கன்வர்ஷன். இந்த கன்வர்ஷன் நோலையும் சம்லையும் மட்டும் இந்த மாதிரி கன்வெர்ட் ஆனா அது லாஜிக்கலி ஈக்குவலன்ட். ரைட்டா? அடுத்த கொஸ்டின், ஃபிஃப்த் கொஸ்டின். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் லாஜிக்கலி ஈக்குவலன்ட்னு கேட்டிருக்காங்க. இங்க பாருங்க, இங்க இருந்து போகும். சம் ஏப்ஸ் ஆர் monkeys, சம் monkeys ஆர் ஏப்ஸ். அப்ப இது ரெண்டு ரைட்டு தானே? கன்வர்ஷன் ஆயிருக்கு. அப்பனா சியும் டியும் ஆன்சர்ல இருக்கு. ஒண்ணு இது இருக்கோ, இல்ல இது இருக்கோ, இது இருக்கும். இது மூணுத்துல இப்ப திரும்பி நம்ம பார்க்கணும். அடுத்தது, சம் monkeys ஆர் நாட் நான் ஏப்ஸ். இதுக்கும் செட் ஆச்சு. இங்க சம்மு, இங்க சம் நாட், இங்க ஏப்பு, இங்க நான் ஏப். இது ரெண்டும் அப்ப அப்வர்ஷன் ஸ்டேட்மெண்ட் தானே? அப்பனா பியும் ஆன்சர்ல இருக்கு. அப்பனா ஒண்ணு இது இல்ல இது. ரைட்டா? இது கிடையாது. பியும் இருக்கு. இப்ப ஏ மட்டும் பார்ப்போம். சம் ஏப்ஸ் ஆர் நாட் நான் monkeys. இதோட செட் ஆகுது பாருங்க. சம் ஏப்ஸ், இது சம் நாட். சம் ஏப்ஸ் ஆர் நாட், சம் நாட் குவாலிட்டி. இங்க monkeys இருக்கு, இங்க நான் monkeys. அப்ப இதுவும் செட் ஆகுது. இதுவும் அப்வர்ஷன். டியும் ஏவும் அப்வர்ஷன் ஆயிருக்கு. அப்பனா ஆன்சர் ஏபிசிடி. ஸோ நிறைய அப்வர்ஸ் வந்து தான் வருது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்வர்ஷன் லாஜிக்கலி எது ஈக்குவலன்ட்னா கன்வர்ஷன். கன்வர்ஷனா வெறும் சப்ஜெக்ட் டு ப்ரெடிகேட் ஜஸ்ட் மாறுறது. அது நோவும் சம்மும் வந்துச்சுன்னா லாஜிக்கலி ஈக்குவலன்ட். அடுத்தது கான்ட்ரா பாசிட்டிவ் நம்ம சொல்றோம். கான்ட்ரா பாசிட்டிவ் பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் ப்ரெடிகேட் மாறுது. ஓகேவா? இங்க ப்ரெடிகேட் வரும், இங்க சப்ஜெக்ட் வரும். அதுக்கப்புறம் இங்க ஒரு நாட் ஆட் ஆகும். இதுதான் கான்ட்ரா பாசிட்டிவ். சப்ஜெக்ட் டு ப்ரெடிகேட் மாறி நாட் ஆட் ஆச்சுன்னா அது கான்ட்ரா பாசிட்டிவ். இதுவும் லாஜிக்கலி ஈக்குவலன்ட். அடுத்தது அப்வர்ஷன். அப்வர்ஷனை பொறுத்த வரைக்கும் குவாலிட்டி சேஞ்ச் ஆகும். ஆல்னா நோன்னு மாறும், சம்முனா சம் நாட்னு மாறும். இந்த மாதிரி மாறிட்டு ப்ரெடிகேட் இருக்கு இல்லையா? அங்க சப்ஜெக்ட்டுக்கு ப்ரெடிகேட். அந்த ப்ரெடிகேட்ல ஒரு நாட்டோ ஆடோ ஆட் ஆச்சுன்னா ப்ரெடிகேட். அதுதான் இங்க இருக்கிறது தான் எப்பயும் ப்ரெடிகேட். இது சப்ஜெக்ட். ரைட்டா? இதுல நான் ஆப்போசிட் ஆட் ஆச்சுன்னா இதுவும் லாஜிக்கலி ஈக்குவலன்ட். ஸோ இந்த மூணு தான் லாஜிக்கலி ஈக்குவல். இந்த மூணு ரூல்ஸ் தெரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் ஈஸியா பண்ண முடியும். ரொம்ப ஈஸியா மார்க் எடுக்கக்கூடியது. இன்னும் கொஞ்சம் இதை ப்ராக்டிஸ் பண்ணா இன்னும் நீங்க ஸ்ட்ராங்கா புரிஞ்சுக்கலாம். ரைட்டா? சோ இதுதான் லாஜிக்கல் ஈக்குவலன்ட். இந்த கொஸ்டின் நிறைய ஷிஃப்ட்ஸ்ல ரிப்பீட்டடா கேக்குறாங்க. சோ இத கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யூனிட் 6 லாஜிக்கல் ரீசனிங்கோட ஒரு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். வெரி ரிப்பீட்டட் டாபிக்னு சொல்றது இது. சோ பிராக்டிஸ் பண்ணுங்க. ரைட்டா? சோ நான் சொல்றேன். நம்ம இடியோம் அகாடமில ஒரு 2 months கிராஷ் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஏப்ரல் 2 ஸ்டார்ட் பண்ணி பேப்பர் 1க்கு ரொம்ப நிறைய பேர் சேர்ந்து நல்லா போயிட்டு இருக்கு கோர்ஸ். ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். இதோட கோர்ஸ் ஃபீ 2000 rupees. நீங்க இன்ட்ரெஸ்டடா இருந்தீங்கன்னா நான் ஆப் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்ம இடியோம் அகாடமி நம்பரும் கொடுக்குறேன். வேற எதனா டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க வாட்ஸ்அப்ல கேளுங்க, இல்ல கால் பண்ணலாம். இல்ல பேப்பர் 2க்கு நம்ம இங்கிலீஷ், தமிழ், மேனேஜ்மெண்ட், லா, கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு நம்ம கிராஷ் கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இது 3000 rupees. நீங்க இதுல எதனா டவுட்ஸ்னாலும் நீங்க நம்ம இடியோம் அகாடமி நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல கால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பேப்பர் 2 எஜுகேஷனும் நம்ம ஒரு கம்ப்ளீட் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க பேப்பர் 2 எஜுகேஷனா இருந்தாலும் தாராளமா ஜாயின் பண்ணிட்டு ரைட்டா? ஸோ படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. நமக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிடுச்சு. அப்ளிகேஷனை லாஸ்ட் டே வரைக்கும் தள்ளாம சீக்கிரம் போட்டுருங்க. ஏன்னா அதுல நிறைய ப்ராசஸ் இருக்கு. எல்லாத்தையும் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணுங்க. ப்ராப்பரா பொறுமையா பண்ணுங்க. பட் லாஸ்ட் டே முன்னாடி அப்ளிகேஷனை போட்டுருங்க. ஜூன் 2026 எக்ஸாம் நமக்கு ஜூன் 22nd இருந்து ஸ்டார்ட் ஆகுது சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் நமக்கு ப்ராப்பர் டேட்ஸ் என்னன்னைக்குன்றது சப்ஜெக்ட் டேட் மட்டும் வரல. பட் 22nd இருந்து கண்டிப்பா ஸ்டார்ட் ஆயிடும். வித்தின் அப்படியே ஒரு 10 daysல கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் இன்னும் ஸ்டார்ட் பண்ணலையோ கொஞ்சம் சீரியஸா ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்ப இருக்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க. அப்டேட்டட் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பிஒய்க்யூ ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. இப்பதான் யூஜிசி நெட் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியும். பேரலா பேப்பர் 1, பேப்பர் 2 ரெண்டுத்துக்குமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா ரெண்டுத்துக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அப்பதான் நம்மளால கிளியர் பண்ண முடியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட்.